எங்கடி போற? டவுனுக்கு போறேன். ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமா ஆமா, வெயில் காலம் வரப்போகுது. டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கிட்டு வா. சரியா? என்னடி வெறுங்கைய வீசிட்டு வர? எங்க டேபிள் ஃபேனு? எல்லா கடையிலயும் ஏமாத்த பாக்குறாங்கயா. என்னடி சொல்ற? எந்த கடையில கேட்டாலும் ஃபேன் தான் தராங்க, டேபிள் தர மாட்டாங்க. தேதியில போறவள ஃபேன ஸ்பீடா வச்சு அவள நிக்க வைடா. காத்துல கடல் தாண்டி போட்டோம். ஏன் திடீர்னு நல்லா பேசுறீங்க, திடீர்னு தொடப்பு கட்ட தூக்கி அடிக்கிறீங்க, பாத்திரம் எல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க, லூஸ் மாதிரி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் சமைக்க தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள். எதுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டு புருஷனை போட்டு தள்ளிருக்கேன். இன்னைக்கு சரியான வெறியில. பேய் பிடிக்க கூடாது அப்படின்னா தாயத்து கட்டணும், இல்ல மந்திரிச்சு நூல் கட்டணும். அதுவே பேய் நம்மளை பிடிக்கணும்டா நான் சொல்றேன், தாலி கட்டணும். ஏம்பல இந்த கவலை நாய்க்கெல்லாம் கல்யாணின்னு பொண்ணுங்க பேர் வச்சிருக்காங்க, தங்க நாய்க்கு கல்யாணம்னு ஆண்கள் பேர் வச்சிருக்காங்க. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? தெரியலங்க. ஆண்கள் எப்பயுமே சுத்த தங்கம். சரி நான் கிளம்புறேன். எங்க வெளியே போறதா இருந்தா சாமி கொடுப்பாங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்பதான் நல்லது நடக்கும். என்ன சாமி கும்பிட்டு நல்லா நடந்துருக்க? என்ன உங்களுக்கு நல்லது நடக்கல? உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது சாமி கொடுத்தா பொண்ணு பார்க்க வந்தா என்ன நல்லது நடந்துங்க? அதுக்கப்புறம் ஒன்னும் நடக்கல. ஏங்க வாங்க சாப்பிடலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? இட்லியும் சிக்கன் குழம்பும் தான், வாங்க. இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சு வச்சதே நான் தான். கூப்பிடுறா இவனுக்கு பரிமாறி ஊட்டியும் விடணும், அதுதான் கூப்பிடுறா. என்ன பண்ற? ஒரே தீஞ்ச ஸ்மெல் வருது. அது ஒன்றும் இல்லைங்க, கறியை கூட்டி அடுப்புல வச்சுட்டு மரக்கறி காரம் வந்திருக்காண்டு ரோட்டுக்கு போயிட்டு மரக்கறி வாங்கிட்டு வரதுக்குள்ளே அடுப்புல இருந்த கறி அவ்வளவும் தீஞ்சு போயிட்டு. இன்றைக்கு காலையில இருந்து எனக்கு நேரமே சரியில்லை, எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நான் என்ன பண்ணட்டும்? எல்லாம் மட்டும் அப்படியே வகை வகையா செஞ்சு வச்சிருப்பல. ஏங்க இன்னைக்கு என் சமையல் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. உண்மையாவே? உண்மையாலுமே வேற லெவலு. சத்தியமா? சத்தியமா. உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அமீர் தான். அப்புறம் தம்பி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவனுக்கு போய் பேச வராது. உன் மேல சத்தியமா இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா 90s பிறந்த ஒருவன் கல்யாணம் பண்ணவும் கஷ்டப்படுவான், கல்யாணம் பண்ணியும் கஷ்டப்படுவான். சித்தி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பாத்திருக்கீங்களா? இல்லடி. அப்புறம் எப்படி பிறந்ததும் நான் தான் கண்டுபிடிச்சீங்க. உன்னை கண்டுபிடிச்சாதாண்டி பெரிய தப்பு.